இந்த வாரம் தொழில் விஷயமாக இடம் விட்டு இடம்பெயரும் சூழ்நிலை உருவாகிறது. தீயவர்களோடு சகவாசத்தை குறைக்க வேண்டும். என்ற பொழுதிலும் தெய்வ அனுகூலத்தால் அதிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரும். உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பணங்களையும் பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உதயம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடை கிடைக்கும். உடன் பணிபுரிவர்கள் ஆதரவுடன் இருப்பார்கள். புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய வேண்டும். அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாம். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவார்கள். புகழ் பாராட்டுகள் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பலருக்கு வெற்றி நிச்சயம். சோசியல் ஒர்க்கர்ஸ் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடையலாம். அலைச்சல்கள் இருக்கும். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள். கணவரின் அன்பும் பாசமும் பெண்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மகம், வீண் மனக்கவலை உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு உண்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். பூரம், தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். அதிக முதலீடு செய்வதற்கு முன் நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவை. பழைய பாக்கிகள் சிறிய தாமதத்திற்கு பின் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். உத்திரம் 1ஆம் பாதம், குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் கூடும். நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டும். பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று 3 முறை வலம் வர வேண்டும்.